திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. அமித்ஷாவோட திட்டம் தமிழ்நாட்டுல என்ன, அது எப்படி செயல்பட போறாரு, விஜயோட ரோல் என்ன என்று குறித்து அந்த அமித்ஷாவை ஆதரிக்கக்கூடிய சங்கியே ரொம்ப அழகா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். விஜய் 34 சீட்டு 30 எடுத்துட்டாருன்னா தமிழ்நாட்டுல தொங்கு சபை. அந்த தொங்கு சபை வந்ததுன்னா அமித்ஷா தான் போஸ்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிங் ஆர்.என். ரவி மூலமா. புரியுதுங்களா? பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னு? அமித்ஷாவோட நோக்கம் என்னன்னாக்க அந்த நடிகர் விஜய் ஒரு 30 to 34 சீட் வாங்கினா போதும். நடிகர் விஜய் 30 to 34 சீட்டு வாங்கினா தொங்கு சட்டசபை அமையும். அப்படி தொங்கு சட்டசபை அமைஞ்சாக்க அமித்ஷா கிங் ஆயிருவாரு. யார் மூலமான்னு சொல்றாரு பாத்தீங்களா? ஆளுநர் ஆர்.என். ரவி மூலமாக. ஆர்.என். ரவிய அவரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவாரு. அவரு சொல்றத அமித்ஷா சொல்றத ஆர்.என். ரவி செயல்படுத்துவாரு. அப்படியே தொங்கு சட்டசபை வரும்போது பிஜேபி ஆட்சி தான் அமைக்கும் என்று ரொம்ப அமித்ஷாவோட திட்டம், பிஜேபியோட திட்டம் என்னன்னு செயல்படுத்தி இருக்காரு. இப்போ தொங்கு சட்டசபை அமைஞ்சா நமக்கு என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தொங்கு சட்டசபைக்கும் பெரும்பான்மையாக தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைத்தால் என்ன நன்மை வரும் என்று சொல்லி பார்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 136 இடங்களை, சட்டமன்ற தொகுதிகளை பிடிச்சு பெரும்பான்மையான ஆட்சி அமைச்சிருக்காங்க. பெரும்பான்மையா தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைச்சிருக்கு. இப்போ தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைச்சதுனால தான் நம்ம முதல்வர் நம்ம மாநிலத்துக்கு, நம்ம மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்தாக்க நம்ம மாநிலம் வளர்ச்சி அடையும், மக்கள் கல்வி அறிவு பெறுவாங்க என்று சொல்லி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்காரு. நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது கல்வித்துறை மூலமாக பிள்ளைங்களுக்கு மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம், இந்த மாதிரி திட்டங்களை அறிவிச்சு 1000 ரூபாய் ஃபண்ட் கொடுத்துருக்காரு. மாசம் 1000 ரூபாய் கொடுத்து அவங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்குது. ஒண்ணு. இன்னொன்னு நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டம் போட்டுட்டு கல்வித்துறை இன்னைக்கு கூட பேங்க் எக்ஸாம்ல வெற்றி பெற்று அந்த பொண்ணு நாமக்கல்ல சேர்ந்த நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண் இன்னைக்கு ஒரு பேங்க் அதிகாரியாக வெற்றி பெற்று இருக்கு. அந்த நிகழ்ச்சி பாருங்களேன். காலம் பூரா எங்களுக்கு இன்னுமே சந்தோஷம் தான். நான் பட்ட கஷ்டமெல்லாம் கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா சாமி. அந்த முருகன் தான் காப்பாத்தினா இஷ்ட தெய்வமா காப்பாத்திட்டு அம்மா காப்பாத்திட்ட தாயே. பிள்ளைங்க படிச்சாங்களே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்படுமா? இப்படி கஷ்டப்படுத்திட்டு சரியா? இந்த மாதிரி மாணவர்களுக்கு பார்த்து ஐஏஎஸ் தேர்வுலையும் ஆல் இந்தியா லெவல்ல தமிழ்நாடு மாணவர்கள் அதுலயும் முதன்மையானவர்கள், அதிக மாணவர்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்துல பயிற்சி பெற்ற மாணவர்கள் அதிகமாக வராங்க. அதே போல வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு நிறுவனங்களை உருவாக்கி அதுல இந்த 10th +2 படிச்ச மாணவர்களுக்கு திறன் சார்ந்த பயிற்சி அளிச்சு அவங்கள அதாவது வேலை இல்லாத இளைஞர்களே இல்ல என்ற அந்த நோக்கத்தோடு வெற்றி நிச்சயம் திட்டம் கொண்டுட்டு இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவங்களுக்கு ஒரு வேலைய மாசம் ஒரு 18,000 20,000 சம்பாதிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்கு
கலைஞர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தொழிற்சாலைகள் மூலமாக வேலை தொழிலாளர் முதலீடு ஈர்ப்பு தொழில் முனைவோர் மாநாடுகள் நடத்தி அதுல இப்ப கூட கோயம்புத்தூர்ல 52 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்து அதுல 56,000 தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய அளவுல இந்த அரசாங்கம் அமைந்ததுல இருந்து தொழில் முனைவோர் மாநாடு தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல சுகாதாரத்துறை மூலமாக இந்த கட்டமைப்புகளை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நோய்களுக்கும் உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய விதமாக மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளை சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரை இன்னும் பல மாவட்டங்கள்ல ஆரம்பிச்சு அது உயர்தர சிகிச்சை வழங்கக்கூடிய அளவுல சுகாதாரத்துறை. அதே போலத்தான் தொல்லியல் துறை நம்மளுடைய வரலாற்று சான்றுகளை நிரூபிக்கும் விதமாக சிவகங்கையில அந்த கீழடி அங்க தொழிற்காட்சியம் வரலாற்று ஆய்வகங்கள் அமைச்சிருக்காங்க. இப்போ பொருணையில போயிட்டு அங்க போய் தமிழர்களுடைய வரலாற்றை பறைசாற்றும் விதமாக அங்க போய் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செம்மொழி பூங்கா கோயம்புத்தூர்ல. இந்த மாதிரி பெரும்பான்மை இந்த மாதிரி எக்கச்சக்கமான திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போலாம். வளர்ச்சி திட்டங்கள்ல கொடுத்து இன்னைக்கு 11.2% அளவுக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வளர்ச்சியில அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையை அடையறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தாக்க இந்த பெரும்பான்மை சட்டமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை ஆட்சி தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைத்ததுனால யாரு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் இந்த மாதிரி நமக்கு தேவையான மக்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை தீர்மானமாக கொண்டுட்டு நிறைவேற்றி இந்த மாதிரி மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் என்ற அந்த பெயர் நற்பெயரோடு இந்தியாவிலேயே உலகிலேயே சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலம் முதல்வர் என்று அந்த நற்பெயரோடைய இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. தொங்கு பார்லிமெண்ட் என்றால் இப்ப ஒரு சட்டம் கொண்டுட்டு வராங்க. உதாரணத்துக்கு புதுமை பெண் திட்டமே கொண்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தொங்கு பார்லிமெண்ட்னாக்க இப்போ திமுகவுல ஒரு 100 சீட் இருக்கு. இன்னொரு விஷயத்த நான் சொல்லாம விட்டுட்டேன். விஜய மட்டும்தான் கணக்கு சொன்னாரு அந்த சங்கி 30 to 34 சீட்டு விஜய் வந்துட்டா தொங்கு பார்லிமெண்ட்னு. அவங்க கணக்கு திமுக பெரும்பான்மை வராம தடுக்கிறதுக்காக விஜய் வச்சிருக்காங்க. இன்னொன்னு அதிமுக பிஜேபி கூட்டணி அவங்க எத்தனை ஓட்டு எத்தனை சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிறாங்களோ அதை வச்சு அப்போ இவங்க இப்ப விஜய் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் ஆதரவு கொடுப்பாங்க வெற்றி பெற்றாங்க. அப்போ இவங்கள ஒருத்தர் ஆட்சி அமைப்பாங்க. ஆட்சி அமைச்சா அது தொங்கு பார்லிமெண்ட் ஆகும். ஒண்ணு அப்படியும் இல்ல, திமுக ஆட்சி அமைக்குது பெரும்பான்மை இல்ல, யாரையாவது ஆதரவா சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்குது அப்படின்னாக்க அப்பயும் அது தொங்கு சட்டமன்றமாகும். அப்படி தொங்கு சட்டமன்றமாக அமையும் போது ஏதாவது ஒரு சட்ட தீர்மானங்களை கொண்டுகிட்டு அது பாஸ் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு கவர்னரை நாம பாஸ் பண்ணி அனுப்புற தீர்மானம்லாம் கவர்னர் கிடப்புல போட்டு வச்சிட்டாரு. இந்த பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் துணைவேந்தரை அரசே நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணி அனுப்பிவிட்டோம். ஆனா கவர்னர் அதை கிடப்புல போட்டு வச்சிட்டாரு. இப்ப இது ஒரு தனி மெஜாரிட்டி கவர்மெண்டா இருக்கும்னா அது கோர்ட் வரைக்கும் போய் அது வெற்றி பெற்று நம்ம இன்னைக்கு அது துணைவேந்தர்களை முதல்வர் நியமிக்கலாம் அப்படின்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில இன்னைக்கு முதல்வர் நியமிச்சிருக்காரு. இதுவே தொங்கு பார்லிமெண்டா இருந்தாக்க இந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணவே விட மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதிமுக கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, விஜய் கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு தீர்மானத்துவே அவங்க பாஸ் பண்ண சொல்லி விட மாட்டாங்க. இதனால மக்கள் நல திட்டங்கள் நான் உதாரணத்துக்கு தான் இந்த கவர்னர் தீர்மானத்தை கொண்டுட்டு வந்தேன். பிஜேபி அரசாங்கம் என்பது மக்களுக்கு விரோதமான கட்சி, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலதான் இப்ப கல்வி எஜுகேஷன் ஃபண்ட் இன்னும் கொடுக்காம இருக்காங்க. கல்வி மேல அக்கறை உள்ளவங்களா இருந்தாக்க கொடுத்திருப்பாங்க, எஜுகேஷன் ஃபண்ட் கொடுக்கல, வரி பகிர்வு சரியா கொடுக்காம இருக்காங்க. அப்போ பிஜேபி அரசாங்கம் என்பது மக்களுக்கு விரோதமான அரசியல் கட்சியாக இருப்பதனால் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் தீர்மானங்களையும் நடத்த சொல்லி விட மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிட்டாக்க
அமித்ஷா தான் அங்க கிங் மேக்கரா இருப்பாரு. அமித்ஷா சொல்படிதான் கவர்னர் ஆட்சி ஆட்டோமேட்டிக்கா அங்க அமைஞ்சிரும். முதல்வர்களுக்கு எந்த முதல்வர் வந்தாலும் அங்க வந்து பலம் இழந்தவங்களா ஆயிடுவாங்க. அங்க வந்து ஆளுநர் ஆட்சி தான் அமையும். இதுதான் தொங்கு சட்டமன்றத்தை அமைக்கிறதா பிஜேபி வந்து இப்ப பிளான் பண்ணிட்டு அதை வந்து விஜய் வச்சு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. இதுக்குதான் வந்து அதிமுக, விஜய், இன்னும் பிஜேபி கூட கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள்லாம் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த விடாமல் செய்வதற்கு தான் இந்த பிஜேபி கூட உறவு வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த காணொலியை பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறேன்னு. அப்போ இத ஒவ்வொருத்தரும் உணர்ந்து தனி மெஜாரிட்டி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நம்ம முதல்வர், இந்த நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே இடத்துல ஒரே தலைவர் நம்ம திராவிட மாடல் முதல்வர் இருப்பதுன்னா அவருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு, அதாவது திமுக தலைவர் அவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக இல்ல. திமுக தோத்து போனா நம்ம முதல்வருக்கு என்ன நஷ்டமும் இல்ல. தோத்து போனா மக்களுக்கு தான் ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு தான் ஆபத்து. இங்க வந்து யாரும் விரும்பின மதத்தை வணங்க முடியாது, விரும்பின கடவுளை வணங்க முடியாது, விரும்பின உணவு கூட சாப்பிட முடியாது, விரும்பின கலர் துணி கூட போட முடியாது என்ற நிலை வந்துடும். அதை தடுக்கணும்னாக்க நம்ம திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் மற்றும் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையும். பிஜேபிய தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வரவிடாமல் தடுப்பது நம்மளுடைய முதன்மையான கடமையாக இருக்கணும். நடிகன் இந்த தேர்தலோட அரசியலை விட்டே வரணும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நமக்கும் ரொம்ப நல்லது. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் என்னென்ன, இந்த தொங்கு சட்டமன்றத்தோட நன்மை என்ன, தீமை என்ன, நீங்களும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.